நம்முடைய இரட்சகர் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன். எத்தனையோ நெருக்கங்கள் நம் வாழ்வில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். நாம் எதிர்பார்த்தவைகள், விரும்பியவைகள், விரும்பாதவைகள் என்று சில நேரம் சிலரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அல்லது விரும்பியவர்களோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையும் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். இவை யாவும் நம் மனதிலிருந்து அகன்றும் போகாமல் அண்டியும் கொண்டு வாழ முடியாத அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலிருந்து நாம் யாரை நோக்கி கூப்பிட்டோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இந்த சூழ்நிலைகளை இன்று நினைவுபடுத்தி பார்ப்போம். ஒருவேளை நம் பிள்ளைகளின் திருமணம், படிப்பு, குழந்தை, குடும்பத்தில் ஏற்பட்ட அநேக குழப்பங்கள், சமாதானமின்மை, பெரிய பொருளாதார தேவை, தொடர்ந்து வந்த சுகவீனங்கள், எதிர்பாராத இழப்பு, இவை யாவிலும் மனிதர்களின் உதவி 1 மாதமோ 1 வருஷமோ இருக்கலாம். ஆனால் காலம் கடந்தாலும் கர்த்தர் கருத்தாய் நம்மை விசேஷ விதத்தில் விசாரித்து நம்முடைய வியாகுலங்களுக்கெல்லாம் விடை கொடுத்து வித்தியாசமான வழியில் நமக்கு செவி கொடுத்து விசாலத்தில் வைத்ததை எண்ணி இன்று நன்றி செலுத்துவோம். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இன்றும் கூட சிறிது நேரம் எடுத்து அவர் நமக்காக செய்த நற்கிரிகளை எல்லாம் சொல்லி துதிப்போம். புது வருடத்திலும் அவரே ஞானம், அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்பதை அறிந்து உம்மேல் இன்னும் அதிகமாய் நம்பிக்கை வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.